ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். அது எல்லாமே ஒன்றுத்தையும் நான் தமிழில் சொல்லி அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் திரும்பி வருவேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் போயிட்டு திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வில் கம் பேக். ஐ வில் கம் பேக். கம் பேக் அப்படின்னா திரும்பி வர்றது. ஐ வில் கம் பேக் அப்படின்னா நான் திரும்பி வருவேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஆமாம் அது சரி. நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது சரியா அப்படின்னு யாராவது நம்மக்கிட்ட கேட்டாங்கன்னா ஆமாம் அது சரி அப்படின்னு சொல்லுவோம்ல, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எஸ் தட்ஸ் ரைட். எஸ் தட்ஸ் ரைட் அப்படின்னா ஆமாம் அது சரி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ படிக்க வேண்டும். நம்ம வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்களே, நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கள்ல, நீ படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்களே, நீ நல்லா படிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, நீ நல்லா படிக்க வேண்டும், நீ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வேண்டும், அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. நீ படிக்க வேண்டும், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ ஷுட் ஸ்டடி. யூ ஷுட் ஸ்டடி அப்படின்னா நீ படிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நானே அதை செய்ய விரும்புகிறேன். ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா யாராவது நமக்கு அதை செஞ்சு தராங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, இல்லை இல்லை நீங்கள் செய்யாதீங்க, நானே அதை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நானே அதை செஞ்சுக்கிறேன், நான் தான் அதை செய்ய விரும்புகிறேன், நானே அதை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வாண்ட் டு டூ இட் மை செல்ஃப். ஐ வாண்ட் டு டூ இட் மை செல்ஃப் அப்படின்னா நானே அதை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் இதை எதிர்பார்க்கல. நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருந்ததுன்னா நம்ம சொல்லுவோம்ல, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி நடந்துடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்காத விஷயம் நடந்திருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. நான் இதை எதிர்பார்க்கலை, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் அப்படின்னா நான் இதை எதிர்பார்க்கலை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அது கிட்டத்தட்ட சரியானது. ஏதாவது ஒரு விஷயம் இது கரெக்டாக அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அது சரிதான் அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதுக்கு ரிலேட்டடாக நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர் சொல்லும்போது இது கரெக்டான ஆன்சரா, இது கரெக்டாக அப்படின்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட அது சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தட் இஸ் ஆல்மோஸ்ட் கரெக்ட். தட் இஸ் ஆல்மோஸ்ட் கரெக்ட் அப்படின்னா அது கிட்டத்தட்ட சரியானது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், யாருக்கும் தெரியாது. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான், ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான். யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறத இப்போ நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, யார்கிட்டையுமே அதை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்மக்கிட்ட கேட்பாங்களே, யார்ட்டையாவது சொல்லிட்டியா, யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் யார்ட்டையுமே சொல்லலை, இந்த விஷயத்தை பற்றி யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, யாருக்கும் தெரியாது. இதை இங்கிலீஷில் நோ ஒன் நோஸ். நோ ஒன் நோஸ் அப்படின்னா யாருக்கும் தெரியாது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இப்படி ஏமாத்தாத. இதெல்லாம் நம்ம அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். நம்ம கண்டிப்பாக ஒன் டைமாவது இந்த வார்த்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்படி ஏமாத்தாத, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டேலாம் அதிகமாக இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவோம். இப்படியெல்லாம் ஏமாத்தாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் சீட் லைக் திஸ். சீட் அப்படின்னா ஏமாத்துறது, டோன்ட் சீட் அப்படின்னா ஏமாத்தாத அப்படின்னு அர்த்தம். லைக் திஸ் அப்படின்னா இது போல், இது போல் ஏமாத்தாத, இப்படி ஏமாத்தாத அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் சீட் லைக் திஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் இதை நாளைக்கு செய்வேன். நம்ம சொல்லுவோம்ல, எதற்கு இருந்ததுன்னா நான் இதை நாளைக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி வைப்போம் இல்லையா. இன்றைக்கி செய்கிறியா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் இதை நாளைக்கு தான் செய்வேன், நாளைக்கு செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வில் டூ இட் டுமாரோ. ஐ வில் டூ இட் டுமாரோ அப்படின்னா நான் இதை நாளைக்கு செய்வேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் நாளைக்கு வருவேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் நாளைக்கு வரேன்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நான் இன்னைக்கு வரல, நான் நாளைக்கு அங்கே வரேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வில் கம் டுமாரோ. ஐ வில் கம் டுமாரோ அப்படின்னா நான் நாளைக்கு வருவேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அது நல்ல கேள்வி. ஏதாவது நம்ம நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது ஒரு நல்ல கேள்வி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தட்ஸ் அ குட் கொஸ்டின். தட்ஸ் அ குட் கொஸ்டின் அப்படின்னா அது ஒரு நல்ல கேள்வி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், யார் அங்கே?
இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து யாராவது நம்மளை கூப்பிடுறாங்க, அப்போ நம்ம கேட்போம்ல யாருங்க. இப்போ வாசலில் காலிங் பெல் அடிக்குதுன்னா நம்ம வந்து கேட்போம்ல யாருங்க, யார் பெல் அடிக்கிறாங்க, யார் அங்கே இருக்காங்க, அந்த மாதிரியெல்லாம் கேட்போம்ல யாரெங்கே. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹூஸ் தேர். ஹூஸ் தேர் அப்படின்னா யாரங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இது ஒரு சின்ன விஷயம். இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக சொல்லுவோம். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம ஓவராக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அப்போ வந்து சொல்லுவாங்க இல்லையா, இது ஒரு சின்ன விஷயம், இதுக்காக ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்களா. இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதுக்கே அப்படி ஃபீல் பண்ணுற, இதுக்கே அலற, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. இல்லைனா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அதுவே நமக்கு செய்ய தெரியலைன்னு சொல்லுவாங்கல்ல, இது ஒரு சின்ன விஷயம், இது கூட தெரியலையா அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. இது ஒரு சின்ன விஷயம். இந்த வார்த்தை இங்கிலீஷில் இட் இஸ் ஸ்மால் திங். இட் இஸ் ஸ்மால் திங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், செலவை குறை. இந்த வார்த்தையை வந்து எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஒன் டைமாவது நம்ம கேட்டிருப்போம். எல்லாருமே இது வந்து சொல்கிற ஒரு வார்த்தை தான். அப்பாக்கெல்லாம் அதிகமாக சொல்லுவாங்க செலவை குறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதிகமாக செலவு பண்ணாத, செலவை குறை. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கட் காஸ்ட். கட் காஸ்ட் அப்படின்னா செலவை குறை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அப்படி சொல்லாத. நம்ம ஃப்ரெண்டுக்கு கிட்டேலாம் ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது நமக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா, ஏன்டா அப்படி சொன்ன, அப்படி சொல்லாதடா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல. அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் சே லைக் தட். டோன்ட் சே லைக் தட் அப்படின்னா அப்படி சொல்லாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் சே அப்படின்னா சொல்லக்கூடாது, ஓகேங்களா. சே அப்படின்னா சொல்கிறது, டோன்ட் சேனா சொல்லாத அப்படிங்கிற மாதிரி வரும். லைக் தட் அப்படின்னா அது போல், அப்படி இல்லைன்னா அது போல் அந்த மீனிங் வரும். அப்படி சொல்லாத அப்படிங்கிறத டோன்ட் சே லைக் தட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், மனசில் வச்சுக்க. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மக்கிட்டேயோ சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், அதெல்லாம் மனசில் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. நான் சொல்கிறத சொல்லியிருக்கேன், நீ மனசில் வச்சுக்கோ, மறந்துடாத, மனசில் வச்சுக்கோ, நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கீப் இன் மைண்ட். கீப் இன் மைண்ட் அப்படின்னா மனசில் வச்சுக்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், டீச்சர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க. நம்ம வந்து கேட்போம்ல, ஸ்கூல் போயிட்டு வர பசங்கக்கிட்ட கேட்போம்ல, இன்றைக்கி டீச்சர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா. இல்லாட்டி ஏதாவது சேட்டை பண்ணியிருக்கும் போது நம்ம சொல்லுவோம்ல, டீச்சர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க, சேட்டைலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா, டீச்சர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்றலாம் நம்ம கேட்போம் இல்லையா. டீச்சர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க. இந்த வார்த்தை இங்கிலீஷில் வாட் டிட் த டீச்சர் டெல் யூ. வாட் டிட் த டீச்சர் டெல் யூ அப்படின்னா டீச்சர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், டீச்சர் இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க. நம்ம ஸ்கூல் போகிற பசங்கக்கிட்ட எப்போதுமே ஸ்கூல் விட்டு வந்தோன்னு நம்ம கேட்போம் இல்லையா, இன்றைக்கி ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க. டீச்சர் வந்து இன்றைக்கி ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, இன்றைக்கி வந்து லெசன்லாம் நடத்துனாங்களா, என்ன சொல்லி கொடுத்தாங்க, புதுசாக ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா, இந்த மாதிரியெல்லாம் கேட்போம்ல. இன்றைக்கி வந்து டீச்சர் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் டிட் யுவர் டீச்சர் டீச் யூ டுடே. வாட் டிட் யுவர் டீச்சர் டீச் யூ டுடே அப்படின்னா டீச்சர் இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து டெய்லியுமே நம்ம பசங்கக்கிட்ட ஸ்கூல் விட்டு வந்த உடனே கண்டிப்பாக கேட்கணுங்க. நெக்ஸ்ட் ஒன், இன்றைக்கி ஸ்கூல் எப்படி இருந்தது. நம்ம கேட்போம் இல்லையா, நம்ம பசங்கக்கிட்ட ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே நம்ம கேட்போம், இன்றைக்கி ஸ்கூல் எப்படி இருந்தது, ஜாலியாக இருந்ததா, இல்லைனா அதிகமாக லெசன் இருந்ததா, இல்லை ரொம்ப போராக இருந்ததா, அந்த மாதிரியெல்லாம் நம்ம கேட்போம் இல்லையா. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்கக்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணுங்க. ஸ்கூலில் என்ன நடக்குது அப்படிங்கிறது டெய்லியுமே நம்ம குழந்தைங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஸ்கூல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஹவ் வாஸ் த ஸ்கூல் டுடே. ஹவ் வாஸ் த ஸ்கூல் டுடே அப்படின்னா இன்றைக்கி ஸ்கூல் எப்படி இருந்தது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், மற்ற பசங்களோட சண்டை போடக்கூடாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கக்கிட்டேயா இருக்கட்டும், இல்லை வீட்டிலே வந்து பக்கத்தில் நான் விளையாட போகிறேன்னு சொல்கிற பிள்ளைங்கக்கிட்டேயா இருக்கட்டும், நம்ம சொல்லுவோம் மற்ற பசங்கக்கிட்ட யார்கிட்டையும் சண்டைக்கு போகக்கூடாது, வம்பு வளர்க்கக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லி தான் நம்ம அனுப்புவோம் ஸ்கூலில். ஏன்னா சின்ன பசங்கள்லாம் ஒருத்தர் அடிச்சுப்பாங்க, விளையாட போகிற இடத்துலையும் இந்த மாதிரி அடிச்சுப்பாங்க இல்லையா, சண்டை போட்டுப்பாங்களே. அப்போ நம்ம சொல்லுவோம்ல, மற்ற பசங்களை அடிக்கக்கூடாது, மற்ற பசங்க கூட சண்டை போடக்கூடாது அப்படின்னு மெயினாக சொல்லுவோம். மற்ற பசங்க கூட சண்டை போடக்கூடாது. இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ஃபைட் வித் அதர் ஸ்டூடெண்ட். மற்ற பசங்க கூட சண்டை போடக்கூடாது அப்படின்னா டோன்ட் ஃபைட் வித் அதர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லணும். டோன்ட் ஃபைட் அப்படின்னா
சண்டை போடக்கூடாது. வித் அதர் ஸ்டூடெண்ட் அப்படின்னா மற்ற பசங்க கூட. அப்போது மற்ற பசங்க கூட சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறத இங்கிலீஷில் டோன்ட் ஃபைட் வித் அதர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 20 சென்டென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இது எல்லாத்தையுமே நீங்கள் பேசி பழகுங்க. ஏன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் யாருக்கெல்லாம் தெரியலையோ, யாரெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ஹோம்ஒர்க்குக்கான டைம். நான் இங்கே ஒரு 5 தமிழ் சென்டென்சஸ் கொடுக்குறேன். அதை அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி கமெண்டில் பிங்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மனசில் வச்சுக்கோ. செகண்ட் ஒன் யாருங்க. தேர்ட் ஒன் இது ஒரு நல்ல கேள்வி. ஃபோர்த் ஒன் அவன் நாளைக்கு வருவான். ஃபிஃப்த் ஒன் அவ நாளைக்கு இதை செய்வா.